பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்பெஷலான பழம் பொரி, அதாவது நேந்திரம் பழம் பஜ்ஜி. அதாவது பழத்துலேயே பஜ்ஜி செய்கிறது கேரளாவில் மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நேந்திரம் பழ பஜ்ஜி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எந்த கேரளா உள்ளே போயிட்டோம்னாவே பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன், எந்த கடைகளாகட்டும் பழம்பொரி நமக்கு ரொம்ப கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்யணும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். பழம்பொரி செய்ய தேவையான பொருட்கள்: 25 நேந்திரம் பழம், 1 கிலோ மைதா, 100 கிராம் அரிசி மாவு, 100 கிராம் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, ஃபுட் கலர் சிறிதளவு, 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம வந்து பழம்பொரி செய்கிறதுக்கு நேந்திரம் பழம் எடுத்துருக்கோம். இது பார்த்தா கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கனிஞ்ச பழம் தான் தேவை. இது வந்து உள்ளே வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இப்போ ஆஃப் பழம் போட்டோம்னா, அரை பழம் முழுசாக போட்டோம்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அதனால் இப்போ 3 பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். மூணாவும் கட் பண்ணலாம். சின்ன பழமாக இருந்தால் 2ஆவும் கட் பண்ணிக்கலாம். நம்ம நேந்திரம் பழமே பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக தான் இருக்கும். அதில் இந்த மாதிரி கொஞ்சம் தோல்லாம் கருப்பாகும் பொழுது தான் பழம் நல்லாயிருக்கும். இன்னும் சன்னமாக வேணும்னா 4ஆக கூட நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பழத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டிப் பண்ணி போட போகிறோம். இப்போ நம்ம பழங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம மாவு கரைச்சிட்டு டிப் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். அதில் வந்து எக் பீட்டர் இதை வச்சுருக்கலாம். இது வந்து கலக்கிறதுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கும், அதனால் இதில் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கலாம், இல்லை சேர்த்தாமல் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இது கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துனா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும், அதனால் சேர்த்துருக்கோம். அல்லது இட்லி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தணும். எடுத்து வச்சுருக்க சோடா உப்பு. நம்ம அது கூட எல்லோ கலர் வந்து நம்ம ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துறோம். வேணால் நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். அது கூட நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ மாவு வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். ரொம்ப திக்காகவும் இருந்ததுன்னா பஜ்ஜி வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும், சாப்பிட கஷ்டமாக இருக்கும். கரெக்டான பதத்துக்கு நம்ம வந்து கலந்து வச்சுக்கலாம். இப்போ பஜ்ஜி செஞ்சுக்கலாம். நம்ம பழம்பொரி பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவில் பழத்தை டிப் பண்ணி எண்ணெய் சூடானதை அதில் போட்டுக்கலாம்.
இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உள்ள பழமும் வெந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கேரளா ஸ்பெஷலான பழம் பூரி எப்படி செய்யுதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் காமிச்சிருந்தோம். நம்ம கேரளா பார்டருக்கு போனோம்னாவே அங்கே இருக்கிற கடைகளும் சரி, பஸ்லேயும் சரி, இல்லை ட்ரெயினில் போனாலும் சரி, பழம்புரி தான் அதிகமாக விற்றுட்டு வருவாங்க. பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யணும் ஃபுல்லாக வீடியோவில் காமிச்சிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.